Convert the following questions into tree diagram. First one the number of people who visited a library in the last 5 months were 1210, 2100, 2550, 3160 and 3310. அப்போ 5 monthsல வந்து இவ்வளோ பேர் விசிட் பண்ணியிருக்காங்க. Draw a tree diagram. Draw the tree diagram of the total number of people who had visited the library. இப்போ நம்ம total number of people நமக்கு என்ன ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா how many people total தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்க என்ன போட்டுக்கணும் ப்ளஸ் போட்டுட்டு எத்தனை பீப்புள் எத்தனை இது இருக்காங்க ஸோ 1 இஸ் 1210 அதுக்கப்புறம் 2100 அதுக்கப்புறம் 2550 3160 3310 so this is the tree diagram clear next second one Ram had a bank deposit of 7,55,250 rupees and he had withdrawn 5,34,500 rupees for educational purpose. Draw a tree diagram. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு இவ்வளோ டெபாசிட் இருக்கு இவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன போடணும் மைனஸ் ஓகே மைனஸ் எது மைனஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எது போடணும் த கிரேட்டர் அமௌண்ட் தட் இஸ் 7,55,250 rupees. இங்க ரைட் ஹேண்ட் சைடில் எப்படி போடணும் என்ன போடணும்னு பார்த்தோம்னா 5,34,500 கிளியரா ஸோ இதுதான் என்னது 7,55,250 மைனஸ் 5,34,500 கிளியரா ஸோ இது சப்ராக்ட் பண்ணினா என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தோம் 22750 755,250 534,500 so இங்க 0 5 இங்க என்ன வரும் 12 இங்க 4 12 minus 5 is 7 இங்க 0 இங்க 5 minus 3 is 2 இங்க 2 so இதுதான் ஆன்சர் வரும் நமக்கு கிளியரா இது ரெண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க 12,320 வரும் so first and second போட்டாச்சு third one in a cycle factory 1600 bicycles were manufactured on a day. So, one day la 1600 cycles. Appo, draw a tree diagram to find the number of bicycles produced in 20 days. So, appo நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் multiplication. Clear? So, one day la எவ்வளோ cycles manufacture பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1600. So, 1600 multiplied by 20. or 20 multiplied by 1600 எது போட்டாலும் கரெக்ட் தான் clear so total cycles manufacture is 1600 multiplied by 20 that is equal to 3,20,000 32,000 right ஒரு நிமிஷம் இப்போ இங்க எத்தனை இருக்கு 3 zeros இருக்கு 16 into 2 is 32 so this is 32,000 next fourth one A company with 30 employees decided to distribute 90,000 as a special bonus equally among its employees. Draw a tree diagram to show. இப்போ இது பார்த்தீங்கன்னா 90,000 total amount equally அப்படின்னா என்ன பண்ணணும் இங்க division. So division எது divide by இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90,000 rupees equally among how many employees 30 employees. So அப்போ என்ன வரும் பாருங்க 90,000 divide 30 so cancel பண்ணலாமா so 1010 cancel இங்க 1 3 is 3 3 3 are 9 அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த 0 0 0 so what is the answer answer is 3000 3000 எவ்வளோ ஒரு எம்ப்ளாயிக்கு எவ்வளோ கிடைக்குது 3000 rupees கிடைக்குது